ஒருவன் எதை செய்ய முற்பட்டாலும் அதில் வெற்றி பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏதாவது ஒரு துறையில் வெற்றி பெற்றவர்களை கவனித்துமானால் ஒவ்வொரு நாளும் தங்களால் இயன்றவரை அவர்கள் உழைத்துக் கொண்டிருப்பதையும் காண்போம். வாழ்வில் ஒவ்வொரு மனிதரும் முன்னேற நம்பிக்கையோடு கூடிய முயற்சி துணை செய்யும். அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்பது நாம் செயல்படும் தன்மையை பொறுத்தே அமையும். வானத்தை பொத்துக்கொண்டு தானாக கிடைப்பதில்லை என்பதை உணர்தல் அழகு. லண்டன் நகரிலே மிகப்பெரிய பிரபலமான ஒரு வணிக நிறுவனம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு பாசமிக்க ஒரே மகள், அழகு நிறைந்தவள். அவளின் செல்ல பெயர் விக்டோரியா. ஆனால் அவளை அனைவரும் துரதிர்ஷ்டசாலி என்றுதான் அழைப்பார்கள். காரணம், அவள் எதை தொட்டாலும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைதான். விமான நிலையத்திற்கு சென்றால் விமானத்தில் இயந்திர கோளாறு என்று அறிவிக்கிறார்கள். ரயில் நிலையத்திற்கு சென்றால் ரயில் ஓடாது என்று அறிவிப்பு வருகிறது. லிப்டில் ஏறினால் பாதியில் நின்று விடுகிறது. வீட்டுக்கு சென்று கதவை திறக்க முயன்றால் முடியாமல் போய்விடுகிறது. வீட்டில் உள்ள தொலைக்காட்சி பெட்டியை போட்டால் அதில் சத்தமே வருவதில்லை. இப்படியாக துரதிர்ஷ்டம் அவளின் நிழல் போல தொடர்ந்து வருகிறது. அதனால் அவளும் அவளின் பெற்றோரும் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். ஒரு நாள் கடற்கரை விடுதியில் தங்கியிருக்கும் விக்டோரியா தன் தந்தையோடு தொலைபேசியில் மிக ஆர்வமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நிலை தடுமாறி குளத்தில் விழுந்து மயக்க நிலை அடைந்து விடுகிறாள். அவளை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். தன் பாசமான மகளை தேடி கண்டுபிடித்து மீட்டு வர ரிச்சர்ட் என்று சொல்லும் ஒரு இளம் துப்பறியும் நபரை நியமிக்கிறார் அவளின் தந்தை. அவரும் பல இடங்களுக்கு சென்று தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அவளைப் போல துரதிர்ஷ்டமிக்க ஒருவரை தன் கூடவே வைத்து கொண்டால் மிக எளிதில் கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்புள்ளதாக மனோதத்துவ டாக்டர் அவருக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார். அதற்காக பிராங்க்லின் என்ற நபரை தேர்ந்தெடுத்தார் ரிச்சர்ட். பிராங்க்லின், எனது வாழ்க்கையில் ஒரு முறை கூட எனக்கு அதிர்ஷ்டம் வந்ததே இல்லை என்று பலமுறை புலம்பினான். பிராங்க்லின் புலம்பிய பிறகு மிகுந்த வேதனையோடு வருந்தினான். அவனுடைய குணத்திற்கு நேர் எதிர்மாறாக இருப்பவன் ரிச்சர்ட். எந்த காரியத்தை செய்தாலும் திட்டமிட்டு பலர் பாராட்டுகின்ற அளவில் சிறப்பாக செய்யக்கூடியவனாக, அதிர்ஷ்டம் எப்போதும் தனது பக்கம்தான் என்று ஆழமாக நம்புகிறவன் ரிச்சர்ட். அதிர்ஷ்டம் நிறைந்த ரிச்சர்டும் அதிர்ஷ்டமில்லாத பிராங்க்லினும் விக்டோரியாவை தேடி பல மைல்கள் பயணம் செய்தார்கள். விக்டோரியாவுக்கு நடந்ததை விட மிக மோசமாக பிராங்கிலுக்கு நடந்தது. தண்ணீர் பிடிக்க போனால் குழாயில் உள்ள நீர் அவன் மீது பீச்சி அடிக்கிறது. மகிழ்ச்சியாக சாப்பிட வந்தால் சூடான சூப் நிறைந்த பாத்திரம் அவன் மேல் விழுந்து சூப்பெல்லாம் கொட்டி அவன் ஆடை முழுவதும் அசிங்கமாகி விடுகிறது. தங்குமறைக்கு போனால் மின்சாரம் இல்லாமல் போகிறது. மிகவும் வெறுப்பாகி சாலை பக்கம் வரலாம் என்று நினைத்து சாலையோர பக்கமாக போகும் பொழுது பிராங்க்லினை தேடி கண்டுபிடிக்க மிகவும் சிரமப்படுகிறார் ரிச்சர்ட். என்ன மனிதன் சார் இவன், எதை தொட்டாலும் கரியாகி விடுகிறது என்ற பயத்தோடு அவனுடன் பயணிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பிராங்க்லின் இந்த மாதிரி தடைகளினால் அவன் உள்ளத்தில் உருவான உற்சாகத்தை இழப்பதே இல்லை. அவன் செய்கின்ற காரியங்களை ஆர்வமாக வேகமாக ஈடுபாட்டோடு செய்தான். இருவரும் தனித்தனியாக குதிரைகளில் பயணம் செய்தார்கள். ரிச்சர்ட் பயணம் செய்த குதிரை வெறிபிடித்தவரை கீழே தள்ளிவிட்டு மிக வேகமாக சென்று விடுகிறது. எழுந்து அடிபட்ட உடம்போடு ரிச்சர்ட் நடந்து வந்து வேறு ஒருவரின் காரில் ஏறி பயணம் செய்த சமயத்தில் அந்த காரை வேறொரு லாரி இடித்து விட்டு செல்கிறது. கிழிந்த ஆடைகளோடு அரைக்கதவை போய் திறக்கிறான். பூட்டு பிரச்சனை செய்கிறது. தன்னை மீறி கத்துகிறான் ரிச்சர்ட். சில மணி நேரத்துக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. தனது துரதிர்ஷ்டத்தை திட்டியபடி பசியோடு படுக்கையில் படித்து விட்டான். உறக்கமே வரவில்லை. மனமுடைந்து போய் மீண்டும் இரவு முழுவதும் கதறி எழுதான். மறுநாள் காலை பிராங்க்லின் அறைக்கு ரிச்சர்ட் போய், உன் அறையில் தண்ணீர் வருகிறதா என்று அவளாக கேட்டான். பிராங்க்லின் பைப்பை திறந்து பார்த்துவிட்டு நன்றாக வருகிறது என்று சொன்னான். ஆனால் ரிச்சர்ட் அறையில் தண்ணீர் வரவில்லை. குளித்து முடித்து மகிழ்ச்சியாக சாப்பிட வந்தான் பிராங்க்லின். ஆனால் சோகமாக அழுக்கான ஆடையோடு உட்கார்ந்திருந்தார் ரிச்சர்ட். பிராங்க்லினுக்கு மிக ருசியான உணவு வந்தது. ஆனால் ரிச்சர்ட் மீது சூப்பை கொட்டி ஆடையை அசிங்கப்படுத்தி விட்டார் சார். அதிர்ஷ்டம் பிராங்க்லின் பக்கம் திரும்பிவிட்டது. அவனது துரதிர்ஷ்டம் தன்னை பிடித்து கொண்டு விட்டது என்று எரிச்சலோடு கத்தினான் ரிச்சர்ட். அவர் பயந்து போலவே வரிசையாக சில காரியங்கள் நடந்தன. ரிச்சர்ட் எதை செய்தாலும் அது தப்பாக்கி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்தது.
ஆனால் இதுவரை அதிர்ஷ்டம் இல்லாதவன் என சபிக்கப்பட்ட பிராங்க்லின் எதை செய்தாலும் வெற்றி மேல் வெற்றி வந்து அவனை சேர்ந்தது. தானே ஒரு தனியாளாக விக்டோரியா என்ற பெண்ணை தேடி கண்டுபிடித்தான். விக்டோரியா ஒரு பெரிய பணக்கார பெண்ணாக இருந்ததாலும் பிராங்க்லின் எடுத்த முயற்சியை பாராட்டி அவனை விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் பாசமாக மகிழ்ச்சியாக நெடுநாள் வாழ்ந்தார்கள். எவன் தனது திறமைகளின் மீது நம்பிக்கை வைக்கவில்லையோ அவன்தான் அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்புகிறான். தனது சுய உழைப்பையும் தனது திறமையையும் நம்புகிறவன் ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை நம்புவதில்லை. அதிர்ஷ்டம் தன்னை தேடி வரும் என்று ஒரு நாளும் காத்திருப்பதில்லை. பிராங்க்லின் தனது தவறுகளை அடையாளம் கண்டு அவ்வப்பொழுது சரி செய்ய ஆரம்பித்தான். எது தனது குறையோ அதை வைத்தே தனது வளத்தை பெருக்கிக் கொண்டான். ஆனால் ரிச்சர்ட் தன்னை பற்றிய சுய பெருமை அடித்துக் கொண்டான். அதுதான் அவனது துரதிர்ஷ்டம். ஆம், பிராங்க்லின் தனது கஷ்டங்களுக்காக புலம்புவதில்லை. தனது திறமைகளை வளர்க்க ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் துணிச்சலோடு எதிர்கொண்டான். அதுவே அவனது வெற்றியாக மாறியது. சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டிக் கொண்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.